இன்னைக்கு அறிக்கை விடுறீங்களே இந்த அரசியல்வாதிகள்லாம், நீங்க எல்லாரும் ஒரு நாள் ஜிஹெச் போய் பாருங்க. ஜிஹெச் போயி அங்க இருக்கிற பாத்ரூம்ல தாப்பால் இருக்காது. கையில புடிச்சுக்கிட்டே பாத்ரூம் போய் பாருங்க. அப்ப தெரியும் அங்க வர்ற நோயாளிகளோட வலி. டியூட்டி டாக்டர்ஸ் அப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கூட எந்த நோயாளிகளையும் மதிக்கிறதே கிடையாது. கேன்சர் பேஷண்ட் அவங்க அம்மா. எப்படி அவங்க டியூப் போட்டுக்கிட்டு இப்படி மூக்குல டியூப் போட்டு அவங்களால பேசவே முடியல. அவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்து மைக்க நீட்டி 15 கேள்வி கேட்கிறீங்களே. நோயாளிகள ஒரு ஜடமா தான் பார்ப்பான். அத அவன் மனுஷனாவே பார்க்க மாட்டான். அது ஒரு எப்படி சொல்ல மிருகம் மாரி தான் அவன் ட்ரீட் பண்ணுவான். பேசிக்கிட்டே எழுதி குடுக்குறாரு. என் முகத்த கூட பார்க்காம அப்படி தூக்கி எடுத்து குடுக்குறாரு. இது அந்த பயம் பண்ணது மிகப்பெரிய தப்புங்க. எதுக்குமே வன்முறை தீர்வாகாது. கத்தி எடுத்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதுன்னு தீர்க்கமா நம்புறவன் நான். ஆனா அந்த டாக்டர் மேல தப்பு இருக்குமானால், அவர் குணமாயி வந்ததுக்கு அப்புறம் அவர சஸ்பெண்ட் பண்ணணும். வெல்கம் டூ பேப்பர் ரோஸ்ட். நீங்க இந்த 2 நாளா பார்த்திருப்பீங்க. ரொம்ப பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. சென்னையில, கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில கேன்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டாக்டர் பாலாஜிய ஒரு பையன் 25 வயசு பையன் விக்னேஷ் கத்தியால குத்தியிருக்காரு 7 தடவை. இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, இவரை தூக்குல போடணும் அப்படின்னு நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு மருத்துவத்துறை மொத்தமா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் லீவ் விட சொல்லி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு 2 பக்கம் நம்ம பார்க்கணும். சும்மா வெறுமனே கத்தியில குத்திட்டா அந்த பையன் மேல தப்புன்னு நம்ம கடந்து போயிட முடியாது. அந்த பையன் மேல மட்டுமல்ல, கத்தியால் குத்தப்பட்ட டாக்டர் மேலயும் தப்பு இருக்கு. அப்படி அவர் மேல என்ன தப்பு இருக்கு, இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன அப்படின்னு நிறைய உண்மைகளை உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசம் சொல்றதுக்கு ஒவ்வொன்றா சொன்னாங்க. பெரிய வீடு வச்சிருக்கிறவன் பணக்காரன், குடிசையில் இருக்கிறவன் ஏழைன்னு சொன்னாங்க. பெரிய கார் வச்சிருக்கிறவன் பணக்காரன், கார் இல்லாதவன் ஏழைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எத்தனையோ வகையால பணக்காரன் ஏழையை பிரிச்சவங்க இப்ப ரொம்ப சிம்பிளா பிரிச்சிடுறாங்க. எப்படி தெரியுங்களா? நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, அப்ப நீங்க ஏழை. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா பணக்காரன். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க பையனை குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்களா, அப்ப நீ ஏழை. நீ வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறியா, நீ பணக்கார. இவ்வளவுதான் சிம்பிள். இப்படி மாறி போச்சு. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்பெசிலிட்டி பிரைவேட்ல கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல பிரசவங்கிறது பெண்களுக்கு மறுபிறவின்னு சொன்னாங்க. இப்ப ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. அப்படியே அழகா ஈஸியா பண்றாங்க. இவ்வளவு தூரம் மருத்துவத்துறையில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் ஏன் ஏழைகளுடைய கூடாரமா இருக்கு? டாக்டரை குத்திட்டான் டாக்டரை குத்திட்டான்னு இன்னைக்கு எல்லாரும் பொங்குறீங்களே. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தடவையா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பார்த்துருக்கீங்களா உள்ள? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட பாத்ரூமுக்கு போயிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோயாளிகளை யாருமே மதிக்கிறதே கிடையாது. வா போதான். அது அம்மா வயசுல இருந்தாலும் சரி, பாட்டி வயசுல இருந்தாலும் சரி, எவ்வளவு வயசு வித்தியாசமே கிடையாது. இத்தனைக்கும் அங்க வர்ற டியூட்டி டாக்டர்ஸ் அப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட எந்த நோயாளிகளையும் மதிக்கிறதே கிடையாது. இது மட்டுமா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைய தெருநாய் தூக்கிட்டு போன சம்பவம்லாம் இதே தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்கு. இன்னைக்கு அறிக்கை விடுறீங்களே இந்த அரசியல்வாதிகள்லாம், நீங்க எல்லாரும் ஒரு நாள் ஜிஹெச் போய் பாருங்க. ஜிஹெச் போய் அங்க இருக்கிற பாத்ரூம்ல தாப்பால் இருக்காது. கையில புடிச்சுக்கிட்டே பாத்ரூம் போய் பாருங்க. அப்ப தெரியும் அங்க வர்ற நோயாளிகளோட வலி. நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்மலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறோம். உண்மை சொல்லணும்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறவங்க தான் இன்னும் அதிகமா இருக்காங்க இங்க. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் வேண்டாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டலை விட அதிக டெக்னாலஜி வேண்டவே வேண்டாம். அடிப்படை தேவை கூட இல்ல. நான் சொன்ன மாதிரி பாத்ரூம்ல ஒரு தாப்பால் கூட இல்ல. இந்த மாதிரியான ஒரு அவலம், இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரு ஒரு நோயாளியுடைய நோயைத் தாண்டி அவன் மனசை எவ்வளவு பாதிக்கும்னு யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய அரசியல்வாதிகள் அறிக்கை விட்டிருந்தீங்க. இதுல முக்கியமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அந்த அறிக்கையை பார்த்தேன். நியாயமா? நீங்க டாக்டருங்கிறக்காக இந்த பொது புத்தியில இருந்து முதல்ல வெளியில வாங்க. அதாவது நம்ம ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கோம்னா, அந்த ப்ரொஃபஷன் சம்பந்தமா ஒருத்தர் தாக்கப்பட்டா உடனே போராட்டம். அத பத்தி அங்க என்ன நடந்தது, அங்க என்ன நடந்தது உண்மை, எத பத்தியும் கண்டுக்கிறது இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனவனா நான் சொல்றேன். எனக்கு இந்த லாஸ்ட் இயர் சென்னையில மழை வெள்ளத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப நான் கீழ இறங்கி அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளேயே அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் பஸ் ஏறி. அப்போ எனக்கு ஏதோ கால்ல கடிச்சிருச்சு. சரி ஓகேன்ட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. அங்கதான் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் ஏதாவது கடிச்சா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுதான் எல்லாத்துக்கும் வழக்கமே. சரின்ட்டு அங்க போனா அவங்க அங்க கடிச்ச இடத்த கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி இந்த இடத்துல கடிச்சிருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் வேண்டாம். பக்கத்துல ஒரு டியூட்டி டாக்டர் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே எழுதி கொடுக்குறாரு. என் முகத்தை கூட பார்க்காம அப்படி தூக்கி எடுத்து கொடுக்குறாரு. இது எனக்கு சாதாரண ஒரு சின்ன கால்ல புண்ணு, நான் போனேன் வந்துட்டேன். ஆனா அங்க அந்த அந்த இப்ப குத்துனானே ஒரு பையன், அவனோட அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறது கேன்சரால.
அவங்க எவ்வளவு வலியில இருந்திருப்பாங்க. அதை விட இன்னொன்னு தெரியுமா? அந்த இப்ப கத்தியால குத்துனானே அந்த பையன், அவன் ஒரு ஹார்ட் பேஷண்ட். சரிங்களா? அப்ப அவன் எந்த மாரியான ஒரு மன உளைச்சல்ல இருந்திருப்பான். அங்க ஒரு சின்ன சம்பவம் எனக்கு நடந்த மாரி. அவங்க அம்மா மூஞ்சி கூட பார்க்காம, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, இந்தாம்மா இந்த ட்ரீட்மெண்ட் இந்தாம்மா" அப்படின்னு தூக்கி போட்டிருந்தா, கோவம் வராதா? கோவம் வர்றது சாதாரணம் தானே. அதாவது அந்த பையன் பண்ணது மிகப்பெரிய தப்புங்க. எதுக்குமே வன்முறை தீர்வாகாது. கத்தி எடுத்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதுன்னு தீர்க்கமா நம்புறவன் நான். ஆனா, அங்க அவங்க ஓட எப்படி சொல்றது? ஒரு ஆங்கர் தூண்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டாண்ட். உடனே ஒரு சம்பவம் கிடைச்சிருச்சு. நம்ம செய்தியில ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லணுமேங்கறக்காக அங்கேயும் இங்கேயும் பொங்கிக்கிட்டு இருக்க கவர்மெண்ட், கொஞ்சம் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. தயவு செஞ்சு டாக்டர்ஸ் அதிகப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப குறைவான மருத்துவர்கள் இருக்காங்க. ஒரு மருத்துவர் குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 20 டூ 50 பேர்த்த பார்க்கலாம். ஆனா ஒருத்தன் 300 பேர்த்த பார்த்தா, அவன் நிச்சயமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆவான். அவன் பக்கம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவன் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கானே தவிர, டாக்டருக்கு படிச்ச உடனே அவன் ஞானி ஆயிற முடியாது. ஏன்னா அவனும் மனுஷன் தான். அவனுக்கு இருப்பு வெறுப்புகள் இருக்கும், சொந்த பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு மேல பிரஷர் பண்ணீங்கன்னா, அந்த பிரஷர் என்ன பண்ணும்னா, அந்த வர்ற அந்த மக்கள், நோயாளிகள ஒரு ஜடமா தான் பார்ப்பான். அத அவன் மனுஷனாவே பார்க்க மாட்டான். அது ஒரு எப்படி சொல்றது? மிருகம் மாரி தான் அவன் ட்ரீட் பண்ணுவான். அப்ப மிருகம் மாரி ட்ரீட் பண்ணும்போது தான் இந்த மாரியான தவறுகள் நடக்குது. இங்கு குற்றவாளிகள் உருவாகுவதில்லை. உருவாக்கப்படுகிறார்கள். அவங்களா உருவாகுறதே கிடையாது. இந்த மாரியான சூழ்நிலைகள் தான் அவன் ஒரு குற்றவாளியா ஒருத்தன உருவாக்கும். அவன் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அதுவும் இல்லாம அவனுக்கு ஹிஸ்டரி ஆஃப் கிரைம்ன்னு எதுவுமே கிடையாது. அவன் இதுக்கு முன்னாடி எந்த தப்போ, கேஸோ வாங்காத ஒரு நல்ல பையன் தான். இப்பவுமே அத பண்ணதுக்கான காரணம், எங்க அம்மாவ டைரியால அந்த டாக்டர் தூக்கி அடிச்சாரு. அதனால தான் எங்க அண்ணன் குத்துனான்னு, அந்த குத்துன அந்த விக்னேஷுடைய தம்பி பேட்டி குடுத்திருக்கான். ஸோ அங்க என்ன நடந்தது அப்படின்னு விக்னேஷோ இல்ல அந்த டாக்டரோ உண்மைய சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும். அது அது என்னன்னு தெரியாம நம்ம பேச முடியாது. ஆனா, இங்க தயவு செஞ்சு இந்த மாரியான குற்றவாளிகள் உருவாகுறதுக்கான சூழல உருவாக்காதீங்க. மீடியா பண்ற சேட்டை இருக்கே, அது தாங்க முடியல. உங்களுக்கு கன்டென்ட் வேணும்னா, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஜோசியக்காரன், ஒரு சாமியார போய் தேடி போய் தயவு செஞ்சு பேட்டி எடுங்க. இவங்கள விட்டுருங்க. ஏதாவது ஒரு சம்பவம் கிடைச்சிருச்சுன்னா, அவங்க சம்மந்தப்பட்டவங்கள அவங்களே ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க அம்மா. எப்படி அவங்க டியூப் போட்டுக்கிட்டு இப்படி மூக்குல டியூப் போட்டு அவங்களால பேசவே முடியல. அவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்து மைக்க நீட்டி 15 கேள்வி கேட்கிறீங்களே, அவங்கனால பேச முடியாம அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா மகன் தப்பு பண்ணியிருக்கான். மகன் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்காக அவங்க பேசுவாங்க. அதுக்காக எதுக்கு வேணாலும், எங்க வேணாலும் கொண்டு வருவீங்களா? ஒரு அளவு தான. கன்டென்ட் இல்லன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த வீடியோ மூலமா நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா, தப்பு பண்ண விக்னேஷ கடுமையா தண்டீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவரு ஹார்ட் பேஷண்ட், முடியாதவரு, பிபி இருக்கு. அதனால டென்ஷன் ஆயிட்டாருங்கிற காரணங்கள்லாம் இங்க ஏத்துக்கவே பட மாட்டாது. என்னதான் இருந்தாலும் ஒருத்தன் இன்னொரு உயிர கொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ நீங்க என்ன தண்டனை வேணாலும் குடுங்க. ஆனா, தீர்க்கமா விசாரிச்சு அந்த டாக்டர் மேல தப்பு இருக்குமானால், அவர் குணமாயி வந்ததுக்கு அப்புறம் அவர சஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் நம்ம வீடியோல நம்ம ஸ்ட்ராங்கா கேட்டுக்கிறது.